நிஷா மேடம் வந்து கலந்தாங்க. என்னன்னு தெரியல, அவங்க நம்ம வந்து இங்க உட்காந்துட்டு எங்க உட்காந்து பேசிட்டு போறாங்க. நம்ம பேசும்போது வந்து வருவாங்க பார்த்தா உள்ளே உட்காந்துருக்காங்களா எது எது பணங்கள்லாம் கொடுக்குறது அப்புறமா கொடுத்துருங்க. ஆளை வெளியே கொண்டுட்டு வர சொல்லுங்க, கொஞ்சம் பேச நினைச்சிட்டு ஏன்னா அதோட போயிட்டாப்புல 1 மணி நேரம் எல்லாரும் கழிச்சுட்டு போயிட்டாப்புல. என்ன சின்ன போயிட்டாப்புல போயிட்டு எல்லாம் இருக்கிறாங்களா வெளியே வர சொல்லுங்க, கொஞ்சம் கேட்க நினைச்சிட்டு இருக்கிறேன். ஒரு தூக்கி நிக்க முடியாது, அதனால நான் போட மாட்டேன். ஒரு மைக் ஒன்று கொடுங்க சார். புரியுது என்ன சார்? அதாவது நாங்கெல்லாம் நீங்க பேசும்போது நாங்களாம் உட்காந்து கேட்டுருந்தோம்ல. ஆமாங்க சார். இப்போ என்ன போய் தூங்கிட்டு இருக்கீங்க? யாரு தூங்குனா? சைட்ல இருந்து உங்களை சைட் அடிச்சிட்டு இருந்தேன். சைட் எப்படி அடிக்கிறாரு? கனவு இல்லையா? ஐயா முடிச்சு அனுப்பிச்சு வச்சிங்களே, ஏதோ முட்டுச்சந்துக்குள்ள வர்ற மாதிரி 32 பேர் வந்து பின்னாடி போட்டோ எடுத்தாங்க. நானும் உட்காந்து ஐயா நான் எங்க ஓரமா உட்காந்து போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தேன். சரி போட்டோ நாங்கெல்லாம் இங்க பாத்துட்டு ஏதாவது பேசுவீங்க, ஏதாவது நாங்கெல்லாம் பேசும்போது நீ கேட்பீங்க. நான் கேட்டுட்டு இருந்தேன் நீங்க பேசும்போது. உங்களுக்கு வந்து டொம்மு டொம்முன்னு மேல அடிச்சாங்க. நான் ஏதோ உங்களுக்கு கல்யாணம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆஹா பொண்ணு ரெடி ஆயிடுச்சு, மாப்பிள்ளையும் ரெடி ஆயிட்டாரு, மாலையும் ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்தா என்னை கூப்பிட்டு வச்சு கலாய்ச்சிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு வருஷமும் 4-5 ஃபங்க்ஷன் நடத்திக்கிட்டே இருக்கோம். அப்ப வருஷம் யாராவது கூட்டி வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க நினைக்கிறீங்களா சார்? அந்த மாதிரி கிடையாது சார். நானு சரி நான் என்ன கேக்குறேன்னு சொன்னா, சொல்லுங்க சார். வர்றிய இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் அவங்க வாங்கி தந்தாங்க. யார் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா? எனக்கு புரியல. கொஞ்சம் சென்டருக்கு வாங்க. இத நான் இப்படியே விட்டு போனா அப்புறம் ஏன் குழப்பம் நாலு பேரும் ஏன் புடிச்சா பாப்பான். போற நிகழ்ச்சிக்கெல்லாம் உனக்கு புடவை வேற வாங்கி தர்றாங்க. ஐயா நானே சுய காசுல 2500 ரூபாய்க்கு வாங்கின புடவை 2500, பிளவுஸ் 7500. இங்க பாருங்க எல்லாம் வைரம். இந்த வெளிய சொல்லுற இப்ப போகும்போது கஸ்டம்ஸ்கார புடிச்சு உள்ள வச்சு போவாங்க. வைரம் என்ன சொல்றாங்க? உடனே போயிடும். ஐயா கஷ்டம்ல ரொம்ப கஷ்டத்துல இருக்கேங்க. 150 ரூபாங்க. ஐயா என்னை கடந்துனா அம்மா ஜல்லிக்கு போறாதுங்க. அந்த மாதிரி தான் சார். நான் கோயில்ல உள்ள எல்லாரும் தெரியும் நீங்க எப்படி எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வரீங்க. அதே நீங்க கோயில்ல பாக்குது பாத்துட்டு தான் இருக்கீங்க. நீங்க வர்றிய மேக்கப் பண்றியா? எல்லா பெண்களும் மேக்கப் பண்ணிட்டு வர்றாங்க. நீங்க மேக்கப் வந்து மேக்கப்பே போடல சார். என்ன யார் நம்புவாங்களா? நம்பிடாம செல்ல கூட்டிங்க. ஐயா இவர் யாருக்கு ஸ்பான்சர்? எனக்கா உங்களுக்கு? என்னையா கூட்டி ஒரு 10 மணி நிக்க வந்து என் புருஷனா கூட கேள்வி கேட்டது இல்லைங்க. இவங்க கலாய்க்க முடியாது, காசு தர மாட்டாங்க. புருஷன் ஞாபகம் வருது. என்ன புருஷன்? புருஷன் சொல்றீல்ல, புருஷனோட அவர் வந்து அவரை மதிக்கவே மாட்டாங்க. பேசும்போது ஏங்க அவரை யாருங்க மதிக்கற? 4 வாட்டி நிறுத்திருக்கீங்க ஊருக்கு வரும்போது. அவரை என்னால தானே உங்களுக்கு தெரியும் அவரை. சரி கொஞ்சம் முன்ன பேசுங்க. 30 நாள் என்ன வெளியே அனுப்பிடுறாருன்னு சொல்லிட்டு. ஆமா ஏங்க தலைவாய உசுர எடுத்து வைக்க செல்ல மாட்டி தொல்ல மாட்டி கூட்டியாந்து விட்டுருக்கு பாரு தலைவர். ஐயா பொருளாளர் அந்த அன்றாயிரம் இருக்க காசை எடுத்து வைங்க சார். என்னுடைய சகோதரிகள் வந்திருக்காங்களா? ஆமா சார். அவங்க கேட்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களால முடியல, அதனால நான் கேட்கிறேன். யாரும் கேட்கல, கொட்டுங்க உங்க மன குமுறல. உடனே ஏன்னா இவன் தப்பிச்சிடலாம்ல. கருவாச்சி நம்மள கலாய்ப்பா அங்குட்டு கோர்த்துருவா சகோதரர் இருக்கான். ஊரா யாரும் என்னைய கேட்கல சார். நீங்க தான் சார் கேட்கறீங்க. இந்த பக்கத்துல இருக்கிற நண்பர்கள் யாரும் இவர் கேட்டுப்பாரு சார். சம்பளம் சொல்லி கொடுக்குறேன். நடராஜன் சார் இருக்காருல்ல, நடராஜன் சார் நல்லா வந்து எப்பவும் கலைக்கிறது சான்ஸ் கிடைக்கல. நீங்க எல்லாம் பேசுவாங்க. அப்படி என்ன சார் கலாய்க்க? இல்ல நான் கேட்கிறேன். வடிவேல நான் பார்த்திருக்கிறேன். அவர் தன்னைத்தானே இது பண்ணிட்டு அவர் என்ன பேசி போய் சொல்லி அவர் வளர்ந்துட்டாரு இல்லையா? உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? உங்க சொல்றீங்களா? உண்மையை சொல்றீங்களா? நான் என்ன போய் சொன்னேன்? உங்க புருஷனை விட்டுட்டு 30 நாள் வெளியே போயிருந்தானா அவர் என்ன செய்வாரு? ஐயா இந்த மாதிரி கேட்காதீங்க. நான் ஏதோ 30 நாள் வெளியில போறோம்னா அவரு என்ன செய்யறாரா? அதாவது சார் எங்களை மாதிரி கலைஞர்கள் என்னைக்காவது ஒரு நாள் வெளியில போவோம். அப்ப அந்த மனுஷன் வீட்டுல தான் இருப்பாரு. வேற கொண்டாட்டி இல்ல. நீங்க அத நாங்க ஒரு ஆம்பளை ஒரு கொண்டாட்டி ஒரு நாள் 2 நாள் விட்டு இருக்க முடியல. ஆனா 30 நாள் நீங்க வெளியே நான் என்ன பண்றது? ஒரு நாள் 2 நாள் என் புருஷன் அப்படி கிடையாது. 6 மாசம் கழிச்சு கொண்டாட்டியோட விட்டு 2 நாள் பிரிஞ்சு இருக்க முடியுமா? சார் நீங்க ஒரு ஆளு எல்லாரும் உங்க மாதிரி இருப்பாங்களா? எங்க எல்லாம் கொண்டாடி ஊருக்கு போயிட்டா ஏன் கொண்டாடி ஊருக்கு போயிட்டா பின்ன தட்ட கழுவ வேணாம், கழட்டி போட்ட ட்ரவுசர் எடுத்து வைக்க வேணாம், கக்கூஸ் வேணாம், கழுவ வேணாம். போடி 24 மணி நேரம் பாஸ்வேர்டு இல்லாம என்ன வேணாலும் பார்க்கலாம். ஒரு நாள் கொண்டாடி இல்லைன்னா ஒட்டுமொத்த ஆம்பளையும் சந்தோஷமா இருப்பாங்க. நீங்க மட்டும் பாருங்க சார், மேல பாருங்க சார், மேல பாருங்க சார். அவங்கெல்லாம் பேச்சுலரு, அவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணதவங்க. கல்யாணம் பண்ண கேளுங்க. இவரெல்லாம்
பேச்சுலரா? எல்லாரும் கேளுங்க. பக்கத்துல இருக்கிறவர் பேச்சுலரா? அவங்களோட ஒய்ஃபு அவருடைய மொபைல் பாஸ்வேர்டு ஒய்ஃபு தெரியுமா தெரியாது கேளுங்க. சார் தெரிஞ்சு ஒரு பாஸ்வேர்டு, தெரியாம ஒரு பாஸ்வேர்டு. நீங்க நைட்டு பல பேர் போர்வையை போத்திட்டு உள்ள டார்ச் லைட் எரியும், திறந்து பாருங்க போன் ஓடிக்கிட்டு இருக்கோம். அது எல்லாம் தெரியல. உங்க புருஷன் மாதிரி இந்தியாவில் உள்ளவங்க அது மாதிரி செய்வாங்க. எங்க குவைத்தில் உள்ள எங்க சகோதரர்கள் அதெல்லாம் கிடையாது. Excuse me. ஒட்டுமொத்த ஆண்கள் வர்க்கமே அப்படிதான். ஒரு நாள் கொண்டாடி இல்லைன்னா எல்லாருக்கும் சுதந்திர போராட்ட தியாகி நினைப்பு. ஜாலியா சார் நீங்க என்ன சார் என் வீட்டுக்கு ரொம்ப நல்ல மனுஷன் சார். நீங்க வீட்டுல எப்படி 30 நாள் இருக்கிறீங்கன்னு கேட்கிறேன். ஐயா இந்த 30 நாள் உங்களுக்கு ஏதாவது நீங்க அதை மாத்துங்க. அதை என்ன மாத்தணும்? இந்த 15 நாள் வீட்டுல இருங்க. 15 நாள் எனக்கு குடும்பத்தோட பிச்சை எடுக்கிறதா? எனக்கு புரியல. நான் வேலை வந்து சம்பாதிச்சாதான் வீட்டுல சாப்பிட முடியும். உடனே நீங்க 15 நாள் ரெஸ்ட் எடுங்க. உங்க சொந்த வேலை பாதி எனக்கு எழுதி வைக்கிறீங்களா? எழுதி வைக்கிறீங்களா? ஐயா ஒரு செடியில ஒரு பூதான் பூக்கும். எவ்வளவு போய் சொல்றாங்க பார்த்தீங்களா இல்லையா? நம்ம என்ன சொல்றது, நம்ம இந்த இடத்துல வந்து நிறைய சிரிக்க வச்சாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா பொய்ய சொல்லி தான் சிரிக்க வைக்கிறாங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்குது. நிறைய சொல்றது என்னடா பாவம், அவங்க புருஷனை பாவம் இந்த மேடையெல்லாம் வந்து பேசும்போது நாங்களாம் ஆம்பளையா இருக்கிறோமா, அவரும் ஒரு ஆம்பளை தானே, அவர் கோவப்படுறாரா இல்லையா, அடிக்கிறாரா இல்லையா யோசிக்கிறோம். அடிக்கிறாரா இல்லையா? பிபி விசுவாடிக்கு தெரியாம 10 ரூபா பிபி வாங்கி அடிச்சு எடுத்துக்கிறேன். ஐயா என் கணவர் மேலாம் அந்த மாதிரி அடிக்கிறாள், அது ஒரு குழந்தை. அதை யாரோ வளர்த்து 30 வயசுல நல்லா கட்டிச்சாங்க. அது ஒரு அதை அடிக்கல மாட்டாருங்க. அவர் ரொம்ப நல்ல மனுஷன். நான் தான் அவர் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னடா ஒண்ணு கூட்டிட்டீங்க? ஒரு நிகழ்ச்சி பண்ண வந்தப்பா ஜாக்கிரதை குவைத் மக்கள் எதானாலும் இங்க நீங்க ஒட்டு மொத்த ஆள் வந்தாலும் என்கிட்ட ஒரே ஒரு வெப்பன்ஸ் இருக்கு. வெப்பன்ஸ் மூச்சை கழுவிடுவேன். பறவை மூலியமா பறவை காய்ச்சல் வந்து பாத்திருக்கீங்களா? 15 நிமிஷத்துல காட்டுவேன். மூச்சை கழுவிடுவேன். ஏன்டா படுத்துறீங்க? தீச்சு போய் தொலைஞ்சிருவேன். நான் எவ்வளவு பயம் இருக்குன்னு தெரியல சார். நான் பயப்படுறேன். ஆமா ஹாப்பி பர்த்டே டு யூ இது தொலைங்க உயிரை வாங்காம. இதெல்லாம் வந்து சார் நெருப்புனா கொஞ்சம் அலர்ஜி சார், சின்ன பிள்ளையில இருந்து. நெருப்பு இல்ல, சும்மா விளையாட்டு பொருளா? எங்க தொடுங்க பாப்போம். நெருப்புங்கிற இப்ப பாகிஸ்தானுக்கு அடிச்சுட்டு இருக்காங்கல்ல, அங்க உள்ள அதான் நெருப்பு. இது வந்து சும்மா சாதாரண விஷயம். இப்ப இதுக்கே பயந்தேன்னா அதே மாதிரி சண்டை நேரம் வந்துச்சுன்னா என்ன செய்வீங்க? நான் என்ன துப்பாக்கி தூக்கிட்டாங்க போருக்கு போறேன்? ஏய்யா நானே பிரேயர் பண்ணிட்டு இருக்கேன், யாருக்கு எதுவும் ஆகக்கூடாது, அங்கேயும் எதுவும் ஆகக்கூடாது. அது ஒரு உசுறு தானே. அந்த உசுறு நல்லா இருக்கணும், நம்ம உசுறு நல்லா இருக்கணும்னு எல்லாருக்காகவும் பிரே பண்ணுவோம். அதுதானே நம்ம பிறந்த மண்ணு. அப்படிங்க எதிரி கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மண்ணு நான் இருக்கிறேன். இது ஒரு அரசியல், இந்த அரசியலுக்குள்ள நம்ம போக வேணாம். ஆனால் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மக்களுடைய உயிர் எந்த உயிரும் போயிடக்கூடாது. அந்த தீங்கு விளைவிக்கக்கூடியவர்கள் மட்டுமே அழிய வேண்டும் என்பது மட்டும்தான் நம்முடைய பிரயர். அது என்றைக்கும் அந்த மனித நேயத்தை நம்ம காப்பாத்திக்கிட்டே இருக்கணும். ஆனா அங்க இருக்கிற மனிதர்களும் நலவோடு இருக்கணும். என்ன காரணம்னா சார் சொன்னதுனால சொல்றீங்க, இங்க இருந்து சுற்றுலாக்கு போன நம்முடைய மண்ணில் இருக்கக்கூடியவர்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஒரு குதிரை ஓட்டி பாகிஸ்தான் உயிரை விட்டார்ல, அவருக்கு என்ன வருமானம் கிடைக்க போகுதுங்க அன்பு சகோதரருக்கு? ஒரு குதிரை ஓட்டி பிழைக்கக்கூடியவர் நம் இந்தியருக்காக உயிர் விட்டார் நினைக்கும் போது அவருக்காக ஒரு நிமிஷம் நம்ம ப்ரே பண்றதுல ஒண்ணு குறைச்சு போயிட மாட்டோம்ல. அதனால அங்க இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும். இப்ப என்ன போருக்கு போகணும்? என்ன கண்ணாடி போட்டேன் இவ்வளவு நேரம் கண்ணுங்க. ஐயா இது எத்தனை அதுக்கு பூத கண்ணாடி? ஐயா ஸ்பான்சர் தானே, காசு வாங்குற வரைக்கும் ஆம்பளை மாதிரி நடிப்பேன், ஆம்பளையா மாறிடுவேன். பட் ஏதோ படிக்க போறீங்களா? என்ன சார் இல்ல ஏதோ படிக்க போறேன்னு சொன்னீங்க. படிக்க போறது அங்க இருக்குன்னு அதான் நம்ம கொடுக்கலாம். ஓ எனக்கு நான் படிக்கணும். சில விஷயங்களை வந்து நீங்க பொய்ய சொல்லி பழைக்கிறதோட உண்மையை சொல்லி பழைக்கிறதே நம்ம புக்கு கொடுக்காம. ஷூ சைஸ் என்ன சார்? நீங்க வாங்கி அடிச்சிருக்காங்க. இல்ல இந்த பொழப்பு எனக்கு எதுக்குங்கிறேன். நான் அணிய வாங்கிட்டு காசை வாங்கிட்டு போறேங்க. எதுக்கு இந்த மாநகர பொழப்பு? பொய்ய சொல்லி சார் இங்க இருக்கிற எல்லாருமே எனக்காக சப்போர்ட் பண்ண முடியுமா? முடியாதா? முடியாதா? செல்ல பாட்டி நீங்க வரணும். குவைத்து மக்கள் ஆசைப்படுறாங்க. பாவி பூரா போய் பாரிஸ் ஒரு பொட்டாட்டி பின்னாடி எல்லாரும் சொன்னாங்க சார். நீங்க
வாங்க கோயம்புத்தூர்ல எல்லாரும் உங்க மேல ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க ஏமாத்தி கூட்டிட்டு வந்தாங்க சார். நீங்க இப்படி செஞ்சுட்டு போது என் பொண்டாட்டி எப்படி டைவர்ஸ் பண்ணிடுவாங்க ஆளை இங்க இது எதுக்கு இருக்கீங்க? சார் எங்க சார் உங்க பொண்டாட்டி? முன்னாடி வரல, ஏன்னா உங்களை மாதிரி வந்திருக்கிறாங்க ஏதாவது செஞ்சு ஏதாவது கலைச்சிருவோம்னு சொல்லிட்டு பயந்துட்டு அங்க இருக்காங்க. ஏன்னா ஏதாவது விஜய் டிவில நிறைய பேர் கலைச்சி விட்டு நான் என்ன பேசிக்கலாம். சொல்வதெல்லாம் உண்மையிலேயே வேலை பார்த்துருக்கீங்க. ஏதாவது செஞ்சு கலைக்கு சார் அந்த மாதிரி ஆள் நான் கிடையாது. சும்மா அப்படி ஜாலியா வம்பிழுத்துட்டு சும்மா உங்ககிட்ட அப்படி பேசிக்கிட்டு மனுஷன் வரும்போதே ஒட்டி இருப்பாரு போல இருக்கு. கல்யாணத்துல வர மாட்டேங்குது. அப்படியா? நான் என்ன கேக்குறேன்னு சொன்னா, ஆஹா. உங்க ஹஸ்பண்ட் இன்னும் என் புருஷன் நீங்க இல்லையா? ஐயா வீட்டுல ஒரு மாமியார் கிளவி கிடக்கு, அதை பத்தி பேசுங்க. மாமனார் திட்டமா கிடக்குறாப்ல. இன்னும் நீங்க என் புருஷன் வெளியில வரலையா? இல்லையா? நீங்க ஏன்னா நாங்கெல்லாம் ஆம்பளை இருக்கோம். நானும் ஆம்பளை வர்க்கதாங்க. உங்க புருஷனை பத்தி பேசும்போது எனக்கு ரொம்ப கோவம் வருது. நீங்க எல்லா இடத்துலயும் அவரை பத்தி பாவமா கேவலப்படுத்துறீங்க. வேண்டாம்னு நினைக்கிறேன். என் ஹஸ்பண்ட பேசுனீங்களா? நான் பேசுறேன், அப்புறம் பேசுறேன். நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன் உங்களை 30 நாள் வெளியே அனுப்பிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு? ஏன் அவரே வேலைக்கு போக மாட்டாரு? அவர் கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்ல அவர் ஒரு அரசு அதிகாரிங்க. அவர் கவர்மெண்ட் அவரால மாறிட்டு வர முடியல. அப்ப 2 பேரும் சம்பாரிச்சு இவ்வளவு பணத்தை என்ன செய்றீங்க? தெருவுல இருக்கவங்க கொடுத்து நாங்க பிச்சை எடுக்கிறோம். நாங்கெல்லாம் எங்க ஆள்ல ஒரு 60-70 நாள் சம்பாதிச்சு அதை வச்சு அவங்க வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாத்திட்டு இருக்காங்க. 2 பேரும் சம்பாரிச்சு இவ்வளவு பணத்தை வச்சு நீங்க என்ன செய்றீங்க? ஐயா நீங்க கோயத்துல இருக்கீங்க. தமிழ்நாட்டுல இருக்கிறதுலே கஷ்டப்படுறது அரசு அதிகாரி தான். அதுலயே குறிப்பா அந்த பஸ்ல வேலை பார்க்கறவங்க ரொம்ப சம்பளம் ரொம்ப குறையுதுங்க. மாமனார் கிட்ட போய் மாமியார் ஒரு ஆண் பேர் இது வந்து இதே மாதிரி கடவுள் சொல்றான். இதே மாதிரி சொல்லும் போது கடவுள் உடனே ஒரு சமயம் கிட்னி ஃபெயிலியர் ஆகுனா மாமனார் ஆரோக்கியமா இருக்காரு, மாமியார் கல்வி உயிரோட இருக்கு. யாருங்க நீங்க? எல்லாத்தையும் போய் சொல்லாதீங்க. நான் போய் சொல்லல ஐயா. ஏதோ என் குடும்பம் 2 பேரும் பொழைச்சு குடும்பத்தை காப்பாத்துறோம். இந்த மனுஷனுக்கு அதுக்கு பொறுக்காம சம்பாதிச்சு என்ன பண்றீங்கன்னா? இல்ல நான் வந்து உண்மையை சொல்றேன். இங்க எல்லாருக்கும் தெரியும் நான் எத்தனை படிச்சிருக்கேன்னு கேளுங்க. நான் இங்க வந்து எனக்கு இங்கிலீஷ் தெரியாது தெரியும். ஆனா இதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல. அங்கேருந்து வந்து நீங்களும் படிக்கல, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது எனக்கு தெரியும். ஆனா அங்கேருந்து வந்து அவாரியோ கேட்குறீங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. அப்படியா? அதுக்கு மேல எனக்கு தெரியாது ஐயா. கஷ்டப்பட்டு எப்படியா படிச்சிருக்கீங்க? பூரா தமிழ் மீடியத்திலே படிச்சேன். சரி, அப்படின்னா நீங்க அதுக்கு உள்ள வேலையில பாத்துருக்கலாம். நீங்க போய் சொல்லுங்க. இந்த ஒரு சான் வயிற்றுக்கு நேற்று ராத்திரி பிளைட் ஏறி காலையில வந்தேன். நீங்க அதுக்கான வேலையை பார்த்து அப்படியே வேலையை கொடுத்துட்டீங்க. அப்படியே இந்தியால எத்தனை பேருக்கு நான் வேலை கொடுத்தேன்? 1000 பேர் வேலை பார்க்கறேன். நீங்க 1001 இருக்கு வாங்க. உங்களுக்கு நான் வேணும்னா சொல்லுங்க. 1000 பேர் இருக்காங்க. 1001 நான் என்ன மொய்யல் வந்திருக்கேன்? 1001 சார் எனக்கு வேலை வேணாம் சார். நான் இப்படி பேசியே பொழந்துக்கிறேன் சார். இல்ல எங்க செலவு பண்ணி இருக்குது இந்த குறுக்குலங்க எல்லாம் கொண்டாடி வீட்டுல வச்சுட்டு நல்லா சம்பாரிச்சு போறாங்க. ஏன் உங்க புருஷன் வீட்டுல வச்சுட்டு உங்களை வீட்டுல வச்சுட்டாங்க? ஆக இன்னும் நீங்க என் புருஷன் எடுத்து வெளில வரல. அவர் மேல எனக்கு சரியான கோவம். என் புருஷன் எனக்கு தான் கோவம். இப்படி மாட்டி விட்டு கிடக்குறியா இந்தியால இருந்து? சார் இப்ப என்ன சார் என் புருஷனோட நான் வேலை பார்க்கணுமா? இந்தியாலே வேலை பார்க்கணும். ஏன்டா நான் என்ன சொன்னேன், அவர் ஒரு 10 நாள் வெளியில போய் வேலை பார்க்கணும் ப்ராப்ளம். நீங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் குடும்பத்தை பிள்ளைகளை பாத்துக்கங்க. அவரை சொன்னி அந்த பிள்ளைகளை வச்சது. ஆனா 30 நாள் உங்க பிள்ளைய அவரை வச்சிருந்தா என் பிள்ளைலாம் அவன் தூக்கல சார். யோசிக்கிறதே இல்ல. என் பிள்ளைய பாக்குறது எங்க அம்மா. அவன் பக்கத்து ஆண்டியை பாத்துட்டு இருக்கான். ஒரு நாள் நாங்க வீட்டுல இல்லைன்னா கூட நீங்க என்ன பண்றீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இல்ல இந்த பிள்ளையோட எவ்வளவு கஷ்டப்படுறது. ஏன்னா பிள்ளைகளுக்கு தான் கொஞ்சம் பொறுமைகளை அதிகம்னு கேள்விப்பட்டிருக்கிறான். சரியா? அதனாலதான் சொல்றேன், பிள்ளைகளை கொஞ்சம் வீட்டுல இருந்து பாருங்க. குடும்ப நிலைமை எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நாளைக்கு உங்க பிள்ளை வடிவேலு மாதிரி போய் சொல்லிட்டு அழிஞ்சாலும் அப்புறம் நீங்க முதியோர் இல்லத்துக்கு போக முடியாது. உங்களுக்கு வடிவேலு மேல ஏதாவது கோவமா இருக்கு? கண்டிப்பா இருக்குது. எல்லாருமே உங்களுக்கு கோவம் இருக்கு. இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா உங்களுக்கு ஏன் மேலேயும் கோவம் இருக்கும். செத்த நான் இன்னைக்கு என் பேமெண்ட்ல பாதி வராது, அது கூட எனக்கு தெரிஞ்சு போச்சு சார். நான் என் புருஷனோட சந்தோஷமா இருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷம். இப்போ ஒத்துக்கிட்டாங்களா? இன்னும் போய் சொல்ல மாட்டாங்க. நான் எங்க போய் சொல்ல மாட்டேன். நான் வந்து மேடையில சொல்றதெல்லாம் பொய்யெல்லாம் கிடையாது. கொஞ்சம் உண்மை கொஞ்சம் பொய் அவ்வளவுதான். பட் இதுக்கு முன்னாடி என் புருஷனோட ஹாப்பியா இல்லையா? நான் ஹாப்பியா இருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நேரம் என்னோட இந்த உரையாடல் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நல்லது. நான் உங்களை வந்து இந்த இடத்துல பார்த்துட்டு எல்லாரும் இந்த நாள் சும்மா ஜாலியா உங்களுக்கு அவங்களுக்குமே இல்ல. உண்மையிலேயே ஒரு மேடையில எனக்கு தெரியாது ஒரு ஸ்பான்சர் நம்மள உடனே மேடைக்கு கூப்பிட்டு
இவ்வளோ சூப்பரா பேசுறாங்க, இவ்வளோ கலாய்க்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு சாதாரண ஆள். நம்ம பேசும்போது அதை ரிசீவ் பண்ணிட்டு திரும்ப கொடுக்குறாங்கன்னு நினைக்கும் போது ஒரு பெரிய கைத்தறி. எனக்கு என்னமோ ஒரு 1/2 மணி நேரம் ராமர் அண்ணாவோட பர்ஃபார்ம் பண்ண மாதிரி, பழனி அண்ணாவோட பர்ஃபார்ம் பண்ண மாதிரி, விஜய் டிவில ஒரு பர்ஃபார்ம் பண்ண மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கூட பேசிட்டு இருக்காங்க. என்னது? ஓ, நீங்க எழுதுறேன். ஆமா, நான் எழுதுற புக்கு அடுத்த வாரம் வந்து வெளியிட போறேன். அதுக்கு முன்னே நீங்க உங்களை அடுத்த வாரம் பார்க்க முடியாது, அதனால என் கையால கொடுக்குறேன். இதை நீங்க படித்தாலும் சரி, உங்க புருஷன் படித்தாலும் சரி, மறுபடியும் அவரே கூப்பிடுறேன். அவர் மேல நிறைய கோபம் இருக்கு எனக்கு. அடுத்த ட்ரிப் வரும்போது புருஷனை கூட்டிட்டு வரணும். ஏன் ரிட்டையர்ட் ஆன மற்ற எத்தனை பேர் ஆபீசர் தான் இப்ப வர்றாங்க, ஒரு 5 பேர் ஆபீசர் தான். அவருக்கு 2 நாள் லீவ் இருக்கு, அது வர வேண்டியதாங்க. கூப்பிட மாட்டாங்களா? கொடுக்க மாட்டாங்க சார் லீவ். யார் சொன்னது? சாரி, நீங்க வந்து பேசுங்க சார். சென்டர் இதெல்லாம் வந்து இங்கேயும் போய் சொல்றீங்க, இப்பவும் போய் தான் சொல்றீங்க. சனி ஞாயிறு எல்லாருக்கும் லீவ் இருக்கு, அது உங்க புருஷன் மட்டும் லீவ் இல்லைன்னா? ஐயா, நான் ரொம்ப தப்பா சொல்றேன். உங்க பொண்டாட்டி சொல்ற ஒரு வாரம் எங்க வீட்டுக்கு வாங்க. சரி, வீட்டுக்கு வந்து பாருங்க, அந்த நாள் ஒரே வாரத்துக்கு திங்கக்கிழமை மட்டும் அந்த நாளுக்கு லீவு. அந்த ஒரு நாள் தான் அவன் சட்டி துவைக்கிறது, மொழியை துவைக்கிறது, பிள்ளைய பார்த்து எல்லா வேலையுமே சேவையே ஆட்டோவே. செல்லப்பாட்டி எல்லா கொண்டாந்து விட்டீங்க டீம்ல. எங்க பொருளாதாரண்ணே ஆனா உண்மையிலே சொல்றீங்க, நல்ல டீம், உங்களை நல்லா பாத்துக்கிறோம். நாங்க நல்லா பாத்தீங்க. என் ஸ்பான்சர் கிட்ட எவ்வளவு வாங்கிக்க டைம். பட் ஆனா நீங்க ஒரு புத்தகம் எழுதுறது இல்ல. சரவணபவன் மேடம் வந்து சங்கீதாவை கூப்பிட்டு வந்தாங்க. அப்பவே நான் ஒரு நட்சத்திரத்தை கூப்பிட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நயன்தாராவை தான் எதிர்பார்த்தோம். ஆனா சின்ன தீர நயன்தாரான்னு சொன்னதுனால உங்களுக்கு கூட்டிட்டு வந்தோம். அதுக்காக நயன்தாரா நானும் செல்லப்பாண்டினா ரொம்ப நல்ல பாண்டி நினைச்சேன். அப்படிதாங்க மேல ஏறேன். மேக்கப் போட இவ்வளவு நேரமா நான் பார்த்தேன். மேக்கப்பை கலைச்சேன்னா ஒரு கூட்டம் இருக்காது. பேசாம இருக்க, வாங்கின காசுக்கு நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு. பட் ரொம்ப ஹாப்பி சார். புத்தகத்தை கொடுங்க சார். அதுமாதிரி நான் படிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட அண்ணன்ட்ட சொல்லி உங்களுக்கு சொல்ல சொல்றேன். உண்மையை பேசினா 10 பேர் கூட வந்து நிற்பாங்க, பொய்யை பேசினா ஒருத்தர் கூட வர மாட்டாங்க. நான் பிச்சை கூட எடுப்பேன் சார். இனிமே போயிட்டு வர மாட்டேன் சார். ரெக்கார்ட் பண்ணுங்க. என்ன ரெக்கார்ட் ஆகுதா? அடுத்த மாசமே வருவேன். உங்க எல்லாம் சொந்த வந்தா நம்பிதானே வந்தேன். தங்கச்சி அனாதையா விட்டுட்டீங்க, பாவீங்களா? இந்த புக்கு நான் அடுத்த வாரம் வெளியிட இருக்கிறேன். இன்ஷாஅல்லாஹ் இதை உங்க யாரும் அடுத்த வாரம் இருக்க மாட்டாங்க. அல்ல சகோதரி அடுத்த வாரம் இந்த ஊர்ல இருக்க மாட்டேன் சார். கேரண்டி இருக்கா? தெரியல சார். அடுத்த வாரம் நீ ஒரு ஆக்சிடென்டோ இல்ல ஒரு மரணமோ ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா? நான் பாகிஸ்தான்ல கூட போய் சாகுறேன். அடுத்த வாரம் ஆக்சிடென்ட்டோ ஐயா. இந்த உட்காந்துட்டேனே ஐயா. இந்த வெள்ள நிவாரண நிதி கொடுக்கும் போதுங்க, அந்த மலையில எவ்வளவு தூரம் தண்ணி, நானே ஈட்டி போனேன். பக்கத்துல ஒருத்தன் கிராஸ் பண்ணி என்னை பார்த்து வந்தீங்க. நான் வேணாம் அதான் சார் கேட்கிற இடமாடா இது. அடுத்த வாட்டி கேட்டா சார், அடுத்த வாரம் நீங்க வருவீங்க? நான் சொன்னேன், நீந்தி போனா அடுத்த வாரம் வருவேன். நீந்த முடியலன்னா இன்னைக்கு எல்லா நியூஸ்லயும் வருவேன். அந்த ஒன்றும் ஆகாது சார். கொஞ்சம் நல்லது பண்ணிருக்கேன் சார். கண்டிப்பா நீங்க ஒரு 10 வருஷம் இருப்பேன் சார். நீங்க உங்க வாயில கேட்டு நீங்க முஸ்லிமா இருக்கிற நிஷா உங்க முஸ்லிம் தான். ஆனா நபி எல்லாம் சொல்லியிருக்காங்க, நீ காலையில படுத்தா மாலை உனக்கு சொந்தம் இல்ல, மாலையில படுக்கும்போது நாளை காலை உனக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஹதீஸ்லாம் படிச்சிருக்கீங்களா? சார் அதெல்லாம் நான் படிச்சிருக்கேன் சார். நீங்க இந்த பாசிட்டிவா பேசுறதுக்கு ஏதாவது படிச்சிருக்கீங்களா சார்? சார் அடுத்த நொடிங்கிறது நம்ம கையில இல்ல சார். ஆனா இந்த உலகத்தையே நம்ம பிடிச்சிடலாங்கிறதுதான் சார் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை எங்க அப்பா எனக்கு கொஞ்சம் அதிகமா சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க சார். அதனாலதான் சார் உலகத்துல கருப்பா இருக்கிறவங்க எல்லாம் பாதிக்க முடியாதுன்னு சொன்னப்போ அதே விஜய் டிவில தொகுப்பாளரா வந்து நின்று இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு நான் ஒரு முன்னுதாரணமா இருக்கேன்னு நினைக்கிறேன் சார். இப்போ வாழ்க்கையில எதெல்லாம் முடியாதோ அதெல்லாம் முடிச்சு காட்ட முடியுங்கிற ஒரு நம்பிக்கையோட ஊர் சுத்திக்கிட்டு இருக்கேன் சார். அதனால நான் சாக மாட்டேன் சார். ஐயா என்னைய போய் ஐதரணியில கைவரு என்னை கொல்றதுக்குனே பெறப்படுத்த வச்சிருக்காரு. இந்துக்களா இருக்கட்டும், கிறிஸ்டியனா இருக்கட்டும், இங்க அரபி வார்த்தையில இன்ஷா அல்லாஹ்னு சொல்லி தான் எதுவும் சொல்லுவாங்க. எங்க வீட்டுல சொல்லுவாங்கல்ல, உங்கள்ட்ட வந்துச்சு அந்த வார்த்தை வந்துச்சா? இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த வாரம் வருவேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்களை பாராட்டி இருப்பேன். இஸ்லாமிய நிகழ்ச்சினா பரவாயில்ல சார். எல்லாரும் கன்சிடர் ஆல் மை ஃபேமிலி சார், ஆல் மை பிரதர் சார், ஆல் மை உடன்பிறப்பு சார். வீட்டுக்குள்ள வாங்க சார். இன்ஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கதவை சாத்துனா நான் முஸ்லிம் சார், வெளியில வந்தா நான் இந்தியன் சார். ஐயா அந்த 4 பக்கம் புத்தகங்களை குடுக்கலாம் தொடங்கினேன். கொடுத்துடலாமா? யாரும் வேண்டியில்
ரிட்டர்ன் டிக்கெட் போட்டு விடுவேனே. ஐயா பொருளாதார போய் பேசாம விடாதீங்கிறாப்ல ஏதாவது பேச சொல்றாங்க. மக்கள் நிறைய கேட்கணுமா உங்கள்கிட்ட? என்ன கேட்கணும் நீங்க? இன்னுமா என்ன நாக்க கொடுக்குற மாதிரி கேட்கணும். சரி நான் கேட்கிறேன். ஒரு புள்ள பத்தி எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு நல்ல கேள்வி. ஐயா போட்டுரு தங்கம். தம்பி நீ ஒருத்தன் போதும்டா எனக்கு. என் உசுரே இந்த ஊருக்கு வந்ததுக்கு நீ மட்டும் அப்பா கிட்ட கேட்காத அங்க போய் தொலை. நீ ஒருத்தன் தானே. என் அழகுக்கு 14,000 ரூபாய் மேக்கப் கிட்ட தான் காரணம். சரி ஒரே ஒருத்தன் நல்ல கேள்வி கேட்கலாம். லாஸ்டா ஒரே ஒரு கேள்வி. சொல்லு சார். உங்க பையனுக்கு எத்தனை வயசு ஆச்சு? 14 சார். எத்தனை வயசு? 14 சார். 14. ஆமா சார். 14 வருஷத்துக்கு அப்புறமா உங்க புருஷனை விட்டு நீங்க வெளியே போயிருக்கீங்க அப்படின்னா இல்ல நான் எது கேட்கிறேன் மறுப்புல என் கலன் தான் கேட்கிறேன். எனக்கு இன்னொரு பிள்ளை இருக்குங்க. அதுக்கு 5 வயசு. லாங் கேப்புக்கு அப்புறம் ஐயோ சொல்லவும் ஐயா பெத்தேங்கய்யா. ஒரு பெண் குழந்தை இருக்குங்கய்யா. ஒரு ஆண் குழந்தை 14, பெண் குழந்தை 5. ரேஷன் கடையில ஜாமான் எதுவும் போடுறீங்களா? போட்டோல பார்த்தேன். ஏன் நீங்க 2 பிள்ளையும் போட்டு வச்சிருக்கலாம்ல? ஒரு பையனை மட்டும் போடுங்க. இல்ல 2 குழந்தை இருக்கு. இந்த குரூப் இருக்கு. இந்த குரூப் அது அந்த போட்டோவை எடுக்கல. என் குழந்தையோட போட்டோ நிறைய பேருக்கு தெரியும். சஃபாவை எல்லாருக்குமே தெரியுமே. தெரியும்ல சஃபாவை? நீங்க நிறைய பேருக்கு சஃபா தாய் மாமா மாறிட்டாங்க. நிறைய பேர் வந்ததுல இருந்து மருமக எப்படி இருக்கான்னு கேக்குறாங்க. சோ என் குழந்தை எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு என்னை தவிர யாரையும் தெரியாதோ? தெரியாது. இங்க வந்தா எனக்கு தெரியும். உங்களுடைய எச்சி எதுவுமே நான் பார்க்கறது கிடையாது. பார்க்காதீங்க இனிமே. நான் தான் சொல்றேன். பொய் சொல்றீங்க புருஷனை நீங்க வந்து ஒரு நிகழ்ச்சியை பார்த்ததில்ல பொய் சொல்லணும். இப்ப இன்னைக்கு பேசுனதுல நிறைய பொய் இருக்குன்னு தெரியும். ஒரு மாசம் வரைக்கும் உங்க புருஷனை பிரிக்கிறீங்கன்னா அவன் என்ன ஆவான் நிலைமை? ஐயா அவன் நல்லதாவே இருக்கான். நல்லவனா இருக்கானா? நல்லா இருக்கா என்னங்கயா? ஒரு மாசம் நடங்கயா. ஏங்க ஒரு மாசம் நான் புருஷனை விட்டு பிரிச்சதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்றீங்க. வருஷ கணக்குல என் தங்க குட்டிக்கான பொண்டாட்டியை விட்டு இந்த மண்ணுல குடும்பத்துக்காக இளமையை தொலைச்சிட்டு குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன். சிக்க குட்டியாக உட்காந்துருக்கேன். சரியான உண்மைதான். அந்த ஆம்பளை செஞ்சுதான் நான் பார்த்துருக்கேன். ஆம்பளை பொம்பளை எல்லாம் கிடையாதுங்க. குடும்பத்துக்காக உழைச்சாலே அவன் ஆம்பளையும் பொம்பளையும் ஒண்ணுதான். நான் என் குடும்பத்துக்காக உழைக்கிறேன். 30 நாள் நான் வெளியில போனா எங்க வீட்டுல 42 பேருக்கு நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியும். ஐயா என்ன வந்து பாருங்க பிச்சை எடுக்க மாட்டேன் நானு. கைலவி சார் பர்சனலா கேக்குறேன். குடுக்குறீங்களா? புடுங்கிட்டு போவான். நான் கடிச்சு தின்னுறேன். நீங்க போறதுக்குள்ள இதுல படிச்சு ஏதாவது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. எதிர்பார்க்கிறேன். நான் உடனே மேக்ஸிமம் புத்தகம் தான் எனக்கு பிடிச்ச விஷயம். புத்தகம் வேணும். அதனால நீங்க நன்றி. ஒரு நேரம் அழகாக நம்ம பேசுறேன். பெரிய பெரிய பிரைஸ் தான் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா பெரிய நெக்லஸ் தான் போட்டு வந்திருக்கேன். அதனால இதுக்கு மேல நம்மளால எதுவும் கொடுக்க முடியாது. அதுதான் எனக்கு தெரியாது. ஐயா நீங்க கூட கொடுக்கலாம். நடக்கிறது ஐயா அந்த மாதிரி கிடையாது. குட்டியா சைஸ்ல வாங்கி பேக் வச்சுக்கோங்க அவ்வளவுதான். எங்க ஆபீஸ்க்கு வந்தாக்க நான் எதுவுமே கொடுக்காம அனுப்ப மாட்டேன். எல்லாருக்கும் ஆன்மீகவாதி அரசியல்வாதி எல்லாருக்கும் நல்லது செஞ்சு அனுப்ப. கண்டிப்பா வாங்க, நான் எதிர்பார்க்கிறேன். ஓகேவா? நாளைக்கு வரேன். ரொம்ப நன்றிமா. ரொம்ப சந்தோஷம். உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறேன். அவங்க கிட்ட கொடுத்தா எடுத்துருவாங்க.